வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, லீக்கான ஆடியோ, முதல்வர் விஜய் அவர்கள் ஏவிய ஆப்பு, தலைமறைவாகும் உதயநிதி ஸ்டாலின். இந்த 3 விஷயங்களை தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. ஆனா சாதாரணமா தெரியும். ஆனா இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்ல சொல்ல உங்களுடைய விழிகளே அகல விரியும். அவ்வளவு மேட்டர் அடங்கி இருக்குது. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஆனா அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நான் ஒரு வீடியோ தருகிறேன், அந்த வீடியோவை நீங்க பாருங்க. அதுல இருந்து விரிவாகவே பேசலாங்க. இந்த முதல்வர் பேச ஆரம்பித்தவுடன் என்ன பார்ட்டி ஃபண்ட் தான் சொன்னாரு. என்ன பார்ட்டி ஃபண்ட் உங்க கட்சியிலே இல்லையா? அப்புறம் எவ்வளவு கேஸ் வந்துச்சு? பார்ட்டி ஃபண்ட் உங்க கட்சியிலே இல்லையா? உங்க கட்சியில யாருமே சரி ஒண்ணு இல்ல, எல்லாம் பிளாங்கா விட்டுருவோம். அவங்களுடைய நிதி அமைச்சர் 30,000 கோடி சொன்னாரா இல்லையா? 30,000 கோடி ஒரு குடும்பம் எடுத்துட்டு போச்சுன்னு சொன்னாரு. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து அந்த ஆடியோ சம்பந்தமாக உண்மை தன்மை ஆராய இந்த அரசு முன்வந்தால் ஓகே. 30,000 கோடியாக அவருடைய ஆடியோ வெளிவந்துச்சு. அந்த ஆடியோ சம்பந்தமாக உண்மை தன்மை ஆராய அவர் திரு பிடிஆர் அவர்கிட்ட போய் கேளுங்க. உண்மை தன்மை ஆராய ஒரு குழு அமைத்து நம்ம வழக்கு பதிவு செய்தால் அவருக்கு ஓகே. அந்த 30,000 கோடி எங்க இருந்து பார்ட்டி பண்ண நம்முடைய நிர்மல் குமார் அவர்கள் அத 2 விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்றாரு. ஒன்னு, திமுக பார்ட்டி ஃபண்டே வாங்கலையா, அப்புறம் ஏன் இவ்வளோ வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே ஒரு டவுட் வரும், பார்ட்டி ஃபண்டா, அது மட்டும் இல்லாம அவ்வளோ வழக்கா அப்படின் போது எந்த வழக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அந்த வழக்கெல்லாம் நான் உங்களுக்கு வரிசையா ஒவ்வொன்றா சொல்றேன். இரண்டாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆடியோ என்று ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்ல 3 வருஷத்துக்கு முன்பாக, அதை பற்றி குறிப்பிடுகின்றார். அந்த ஆடியோவில் என்ன சொல்லப்பட்டது என்ற விஷயமானது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு சம்பாதித்தாரோ அதை நம்முடைய சபரீசனும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து ஒரே வருஷத்துல சம்பாதிச்சிட்டாங்க. எவ்வளவு தொகை என்று பார்க்கும்போது 30,000 கோடி. இந்த 30,000 கோடியை நான் எப்படி நல்ல பணமா மாத்துறது? நான் நிதி அமைச்சராகவே இருந்தாலும் சிக்கல்ல மாட்டி விடுறாங்களே அப்படின்னு அந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதாக அதுல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் பேசினார் என்பதற்காக திமுக பாத்தீங்கன்னா நிதியமைச்சர் பதவியிலிருந்து அவரை ஐடி மினிஸ்டராக மாற்றி விட்டாங்க. ஸோ அந்த ஆடியோ தொடர்பாக இப்போது நம்முடைய நிர்மல் குமார் அவர்கள் விஷயத்தை கையில் எடுக்கின்றார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மேலோட்டமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தோன்றும். நம்ம நிர்மல் குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆடியோ தொடர்பாக விசாரித்தால் நம்முடைய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஓகேவா? பார்ட்டி ஃபண்டே வாங்கலன்னு சொல்றாங்க. அந்த ஆடியோ பற்றி விசாரிக்க போறதாகவோ அது தொடர்பாக வழக்கு பதிய போறது தொடர்பாகவோ எங்கேயுமே பாத்தீங்கன்னா நம்முடைய நிர்மல் குமார் அவர்கள் சொல்லவே இல்லை. நீயே ஏன் பில்டப் பண்ணி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த தமிழக வெற்றி கழகத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல நல்லாவே கத்து வச்சிருக்காங்க. இப்ப விசாரிக்க போறது இல்ல, ஓகேவா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்காரங்களே நீதிமன்றத்தை நாடுவாங்க. அவங்க ஒரு பொதுநல மனுவை போடுவாங்க. அந்த பொதுநல மனுவை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் ஏம்பா அந்த ஆடியோ தொடர்பாக விசாரிக்கலாமா இல்லையா என்று ஒருத்தர் பொதுநல மனு போட்டிருக்காருப்பா, அதுக்கு நீங்க என்ன பதில் அளிக்கிறீங்க அப்படின்னு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி எழுப்போம் நீதிமன்றம். நாங்க அந்த ஆடியோ தொடர்பாக விசாரிக்க போறோம், உண்மைத்தன்மையை கண்டறிய போறோம் அப்படின்னு கண்டிப்பாக நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிப்பாங்க. அப்போ அந்த பொதுநல மனுவை அடிப்படையாக வச்சு ஆடியோ விசாரித்து அந்த ஆடியோவில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களை நோக்கி விசாரணை போகும். குறிப்பா சட்டமன்றத்தில் பேசின விஷயம் தொடர்பாகத்தான் இந்த விஷயம் எல்லாம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு? பார்ட்டி ஃபண்டு வாங்கின பார்ட்டி எல்லாம் அப்படின்னு உடனடியாக திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. பிறகு வெளிநடப்பு செய்து விடுவார்கள். பிறகு ஜோசப் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியவர், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு நம்ம ஸ்டாலின். அவரை பற்றி அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கலாம். ஏன்னா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாராட்டுவாங்களே என்ன, அவங்க விமர்சனம் தான் பண்ணுவாங்க. அதனால ஸ்டாலின் தொடர்பாக சட்டமன்றத்தில் பேசினா என்ன, வெளியில பேசினா என்ன, அதனால அவங்க தந்தையார் எங்கே பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதை சொன்னாரு. உடனடியாக உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் யாரு பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்க, தைரியமா இருந்தா எந்த பார்ட்டி வாங்கிச்சுன்னு சொல்ல சொல்லு. வழக்கா எதிர்கொள்றோம், என்ன பண்ணிட முடியும், நாங்க பார்க்காத வழக்கா, நிசாவையே பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சவால் விட்டாங்க. அந்த சவடாலெல்லாம் தாண்டி பாருங்க எங்க அப்பாவையா தேடுறாங்க. ஆனா செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை காணவில்லை என்று சொல்லி மனைவி தேடுகின்ற கதையெல்லாம் நமக்கு தெரியும் சொல்லிவிட்டு அரசியல் ரீதியாக அரசியல்வாதி மீது குற்றச்சாட்டு வச்சத பொது வாழ்க்கையிலே வராத
நம்ம ஜோசப் விஜய் மனைவி தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது விஜய்க்கு கோபத்தினுடைய உச்சிக்கு அழைத்து சென்று விட்டதாக சொல்றாங்கப்பா. அதனால பார்ட்டி ஃபண்டு திமுக எங்கெல்லாம் வாங்கி இருக்குதோ அந்த வழக்கெல்லாம் நோண்டு விடவே விடாத உதயநிதி ஸ்டாலினை முடக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராகத்தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய ஆடியோவும் எடுக்கிறாங்க. அதை தாண்டி நம்முடைய கே நேரு வழக்கு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவர் தான் 2538 பேருக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்தார். அதுல 634 கோடி வாங்கினார். அதை பார்ட்டிக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கட்சி நிகழ்ச்சிகள் நடத்திருக்காங்க அப்படின்னு கே நேரு சொல்லல, அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சி சொன்னது. அப்போ அந்த 634 கோடியில பார்ட்டிக்கும் போயிருக்கு. பார்ட்டி ஃபண்டு வாங்கலன்னு சொன்னாங்கல்ல, இப்போ வாங்கியிருக்காங்கல்ல. அதனால உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருந்தா நல்லா இருக்கும். இந்த கோபம் எல்லாம் அடங்கிவிடும். அதிகாரம் எவ்வளவு வலிமையானது என்று தெரியும் உதயநிதி ஸ்டாலினுக்கு. அதனால அந்த அதிகாரம் விஜய் கிட்ட கிடைத்திருப்பதனால என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் தலைமறைவாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று திமுக நினைக்கிறது. ஏன்னா தேர்தல் எங்கேயும் நெருக்கத்தில் கிடையாது. தேர்தல் இருந்தா கூட பரவாயில்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரம் பண்ணணும்பா, அதனால தமிழ்நாட்டில் இருந்து அரசியல் பண்ணட்டும்பா அப்படின்னு சொல்லலாம். இப்ப தேர்தல் எதுவும் நெருக்கமா இல்லை. அதனால என்ன பண்ணலாம், கொஞ்சம் தலைமறைவா எங்கன்னா போயிருப்பா அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது சட்டமன்றமும் நடக்கல. அதனால எதிர்கட்சி தலைவராக இருந்து சட்டமன்றத்துக்கு போனோம்பா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் இல்லை. 2 நாளைக்கு முன்பாக தான் சட்டமன்றமே முடிஞ்சது. அதனால உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போது இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அரசியலும் இல்லை. அதனால கோபம் தண்ணீர் வரைக்கும் வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலோ இருப்பா அப்படின்னு திமுக ஐடியா கொடுத்துருக்காங்களாம். நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய வழக்கை நோண்டி இருப்பதனால அப்படி எஸ்கேப் ஆகிறாரு. எப்போதுமே சரி திமுகவினரை பொறுத்த வரைக்கும் புகார் வருகின்ற போதோ வழக்கு வருகின்ற போதோ தலைமறைவாகி விடுவார்கள். முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமறைவாகின்றார். அவ்வளோ பெரிய மேட்ரா அப்படின்னு சொல்லுகின்ற போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரியுமோ, இப்பதானே தனியார் பள்ளி கூட்டமைப்பு ஒரு சில விஷயங்களை புட்டு வச்சாங்க. நாங்க ஒரு 1000 பள்ளிக்கூடம் இருக்குதுங்க தனியார் பள்ளி, என்ஓசி கேட்டங்க, யாருமே கொடுக்கலுங்க. நாங்க ஒவ்வொரு பள்ளிக்கும் நோ அப்சர்வேஷன் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக 25 லட்சத்துல இருந்து 40 லட்சம் வரைக்கும் கொடுத்துங்க. 1000 பள்ளி கொடுங்க, எவ்வளோ கோடி இருக்குன்னு பாருங்க, அதை வாங்கின்னு கூட அனுமதி கொடுக்கலுங்க அப்படின்னு புட்டு வச்சாங்க. அத்தனை கோடியும் எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே பார்ட்டிக்கு தாங்க வாங்கினாங்க அப்படின்னாங்க. அப்போ இந்த தனியார் பள்ளி கூட்டமைப்பு சொல்ற மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் கட்சி நிதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் இல்லையோ? அப்புறம் துரைமுருகனுடைய மேட்ரு, குடியாத்தம் குமரன் அவன் என்ன சொன்னா, ஐயா சாமி 60,000 கோடி அடிச்சிட்டாருப்பா, துரைமுருகனும் அவங்க மகனும் மலையை உடைச்சாங்க, ஆத்து மணலை அள்ளி தின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடியாத்தம் குமரன் இந்த 60,000 கோடியில கட்சிக்கு தான் பல கோடி கொடுத்துருக்காங்க, அதனால தான் திமுக கண்டுக்கல அப்படின்னு திமுக கட்சிக்காரனே வெளிப்படையா போட்டு உடைச்சான். ரெண்டாவது அமலாக்கத்துறை வந்துச்சு, மலையை உடைச்சு துணுருக்கானுங்களா, அளவுக்கு அதிகமா மண்ணல் அள்ளியிருக்கானுங்களா அப்படின்னு ட்ரோனை விட்டு பார்த்தாங்க. பார்த்தா ஏகப்பட்ட மலையை உடஞ்சே தின்னுட்டு இருக்கானுங்க, மணல் அள்ளி தின்னுட்டு இருக்காங்க. ஸோ மொத்தமாக 60,000 கோடின்னு சொன்னாங்க தெரியுமா. ஆனா கவர்மெண்ட்டுக்கு மலை வித்ததும் மணலை வித்ததும் வெறும் 38 கோடி தான் காட்டினாங்க. ஆனா 60,000 கோடி அள்ளி இருப்பது உறுதியாச்சு. ஸோ அவையெல்லாம் பார்ட்டி ஃபண்டாக தான் போயிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம துரைமுருகனும் அவங்க மகனும் யாருமே அதை பத்தி மறுக்கல. உண்மையாகவே 60,000 கோடி அடிச்சிருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் சில ஆதாரங்கள் வந்தது. நம்ம காங்கிரஸ் எம்பி செல்வகுமார் சொன்னார், ஐயோ மணல் கொலை எவ்வளவு நடந்தது தெரியுமா அப்படின்னு அவரு புட்டு வச்சார். அப்புறம் லாரி கூட்டமைப்பு தலைவர்கள் அவங்க சொன்னாங்க, ஏங்க கட்சி நிதின்னு சொல்லிவிட்டு மணலையும் இந்த மலையும் லட்சக்கணக்கான டன் எடுத்து வித்தாங்கப்பா, அந்த மணலும் மலையும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் போச்சு அப்படின்னு இந்த துரைமுருகனுடைய துறையில கனிம வளங்கள் கொள்ளை போனத லாரி டிரைவர்களே சொன்னாங்க. அவ்வளோ பணமும் பார்ட்டிக்கு போயிருக்கு. அது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி சும்மா இருந்தாரா? எதிர்கட்சியா இருக்கிற தருணத்துல திமுகவினர் அடிச்ச 4 லட்சம் கோடியை கொண்டு போய் முழு ஆதாரத்துடன் நம்முடைய ஆளுநர்கிட்ட கொடுத்தார். அந்த ஆவணங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நோண்டுறாங்க. அதனால நம்முடைய திமுக பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் போனாலும் சரி தப்பிக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, உங்க எல்லாருக்கும் தெரியும்
கேபிஎன் பார்க்கா என்ன அப்படின்னு கேட்பீங்க. அது ஒரு கட்டுமான நிறுவனம். அவங்க கண்ணகி நகருக்கு பக்கத்துல சரி, ஒக்கியும் துறைப்பாக்கம் பக்கத்துலயும் சரி அடுக்குமாடி குடியிருப்பு கட்டினாங்க. நம்முடைய ஸ்லம் ஏரியாலாம் அவங்க இடிச்சு விட்டு நம்ம பூர்வக்குடி மக்களுக்கு வீடு கட்டி தரோம்னு சொல்லிட்டு அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கட்டினாங்க. நல்லா இல்லை, உதிர்ந்து போய் விழுந்து விட்டது. எப்போதும் பூசு வேலைக்கு 6 பாண்டு மணல் 1 பாண்டு சிமெண்ட் அப்படி போட்டு தான் கட்டணும். ஆனா 5 பாண்டு மணல் 1 பாண்டு சிமெண்ட் போட்டு கலந்து சும்மா பூசுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாத்தி பூசி அந்த குடியிருப்புல குடியிருந்தவங்க மேலாம் மேற்கூரை இடிந்து விழுந்தது. ஸோ தரமற்ற கட்டுமானம். அப்ப கேபிஎன் பார்க்கினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. அந்த தருணத்துல கேபிஎன் கட்டுமான நிறுவனத்தினுடைய ஓனர் என்ன சொன்னார், ஏங்க எத்தனை கோடி தெரியுமா பார்ட்டிக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னாரு. அது மட்டும் கிடையாது, திமுக ஆட்சி வந்தது உடனடியாக பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க. அந்த பொங்கல் தொகுப்பினுடைய லட்சணம் என்னன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் நல்லாவே. எல்லாமே தரமற்ற பொருட்கள். கிறிஸ்டி என்ற நிறுவனத்துக்கு தான் திமுக அந்த பொங்கல் தொகை கொடுப்பதற்கான ஒப்பந்தத்தை கொடுத்தது. அதுல பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தேன் அப்படின்னு அவரே சொன்னார். தரமற்ற பொருட்களை ஏன் வாங்கினேன்னு கேட்டீங்கன்னா, கான்ட்ராக்ட் எடுத்ததுல 1/4 பங்கு அங்க போச்சுன்னா எப்படிங்க நாங்க தரமான பொருளை வாங்க முடியும் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் கிடையாது, இந்த கிறிஸ்டி என்ற நிறுவனமானது தரமற்ற பொங்கல் பொருளை தந்ததுனால அதை பிளாக் லிஸ்ட்ல போடணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனா பிளாக் லிஸ்ட்ல கிறிஸ்டி என்ற நிறுவனத்தை போடல. இதோட ஒப்பந்தம் எடுக்க முடியாத அளவுக்கு தடை பண்ணல. ஏன் தெரியுமா, அந்த கிறிஸ்டி நிறுவனமானது மீண்டும் திமுகவுக்கு பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் கிடையாது, உங்க எல்லாருக்குமே தெரியும், லாட்ரி மார்ட்டினுடைய மகன் இந்த தேர்தலுக்கு முன்பாக புட்டு வச்சார். ஐயா திமுகவுக்கு நாங்க 508 கோடி கொடுத்தோம். அதுக்கு எது கொடுத்தோம்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் தமிழகத்துல லாட்டரி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க தேர்தல் பத்திரத்தின் மூலமாக 508 கோடி கொடுத்தோம். அது பார்ட்டி ஃபண்டா தான் கொடுத்தோம். ஆனா வாங்கிக்கிட்டு கடைசியில லாட்டரி கொண்டு வர முடியாது, நீங்க வேண்டுமானால் பார் எடுத்து நடத்திக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க உரிமம் பெற்று நடத்துங்க, உரிமம் பெறாம நடத்துங்க. ஆனா எங்களுக்கு பார்ட்டி ஃபண்டாக 508 கோடி கொடுத்தீங்க, அதுக்காக உங்களுக்கு இந்த சலுகை தரேன்னு சொல்லிவிட்டு நீங்க போர்ஜரியா பார் கூட நடத்திங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. ஸோ மொத்தத்துல டாஸ்மாக் நிறுவனத்துல இருந்து தான் இந்த பார்ட்டி ஃபண்ட் விஷயமே வெளியாச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த லாட்ரி மார்ட்டின் விஷயம், அப்புறம் டாஸ்மார்க்ல பார்ட்டி ஃபண்ட் வாங்கினது, 10 ரூபாய் மூலமாக கல்லா கட்டினது எல்லாமே ஒரே புள்ளியை நோக்கி போகுது. எந்த புள்ளியை நோக்கி போகுதுன்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினை நோக்கி தான் போகுது. உதயநிதி ஸ்டாலினுடைய வலதுகரம் யாரு? ரித்தீஷ். அந்த ரித்தீஷ் யாருன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். டாஸ்மாக் நிறுவனத்துடைய எம்டி தெரியுமா? அவருக்கு உத்தரவு போட்டதே இந்த ரித்தீஷ் தான். இந்த ரித்தீஷ் என்னெல்லாம் உத்தரவு போட்டிருக்காரு, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சரக்கு வாங்கணும், எந்த கடையில வாங்கணும், என்ன சரக்கு வாங்கணும், இதை 3ஐயும் முடிவு செய்யக்கூடியவர் ரித்தீஷ். ரித்தீஷ் என்ன எம்எல்ஏவா, எம்பியா, அமைச்சரா, முதலமைச்சரா, யார் அவரு? இல்ல டாஸ்மார்க் எம்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர். இந்த ரித்தீஷ் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு போது, டாஸ்மார்க் நிறுவனத்தில் ரெய்டு நடத்தினாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ரெய்டு நடத்துகின்ற போது டாஸ்மார்க் எம்டி வீட்லையும் போய் ரெய்டு நடத்தினாங்க. அப்போ அமலாக்கத்துறை ரெய்டு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப் உரையாடல்களை பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியாக வீசி எறிந்திருந்தார்கள். அதை தான் அமலாக்கத்துறை கைப்பற்றியது. அந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த உரையாடலுடைய தொகுப்பு எடுத்து பார்க்கும்போது தான் ரித்தீஷ் தான் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரித்தீஷுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் டாஸ்மார்க்குக்கும் இருக்கின்ற லிங்க் சுத்தமா ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கை வச்சாருன்னா இவ்வளோ வழக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராகவே போய் நிற்கும். அதனால தான் நம்ம நிர்மல்குமார் சொல்லுவாரு, பார்ட்டி ஃபண்டே வாங்கலையா அப்புறம் ஏன் இவ்வளோ வழக்கு அப்படின்னு வரல. அந்த வழக்கெல்லாம் தான் இந்த வழக்கு. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருக்கட்டும். விஜய் அவர்கள் கோபத்தில் இருக்கிறாரு, தனிந்த பிறகோ இல்ல முன்ஜாமீன் வாங்கிக்கிட்டோ வரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு யாரையாவது ஒருத்தர் டெல்லிக்கு அனுப்புவாங்க. ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் எல்லாம் தலையிட விரும்பல. நம்ம முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு டெல்லியும் கிரீன் சிக்னல் கொடுத்துருச்சு. ஏன்னா திமுகவுடைய 22 எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல பாஜக ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். அதனால யாராவது ஒரு முக்கிய நபரை சிறையில தூக்கி வச்சா மட்டும்தான் திமுக பணிந்து வரும். இல்லை என்றால் ஒருவேளை வெளிநடப்பு செய்துவிடும், இல்லை என்றால் எதிர்த்தே ஓட்டு போட்டுவிடும். அதனால குறுகிய காலத்துல மசோதா வரத்துக்குள்ள திமுக முக்கிய புள்ளியை தூக்கி சிறையில போடணும். அதற்கான வேலையை தான் இப்போ விஜய் அவர்கள் செய்கிறாரு.
அதனால மத்திய மாநில அரசாங்கங்கள் ஒன்றாக கூட்டு சேர்ந்ததுனால நம்முடைய உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரிய ஆப்பா வரும். அது விஜய் அனுப்பிய ஆப்பை விட பெருசா இருந்தாலும் இருக்கும். அதனால தான் கொஞ்ச நாள் தலைவனமாக இருந்தா நல்லா இருக்கும் என்று நினைக்கின்றார்கள். பார்க்கலாம், வெளிநாடு போறாரா இல்ல டெல்லியில போய் அமைதி தூதுவனாக யாராவது ஒருத்தர் பேசி நம்ம விஜய் அவருடைய ஆக்ஷன்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மருமக பிள்ளையை காப்பாற்றுறாங்க பொறுத்து பார்க்கலாங்க. மொத்தத்துல எவ்வளோ கோடி வந்ததுன்னே தெரியல. எல்லாரும் சொல்றாங்க லட்சக்கணக்கான கோடி வந்திருக்கும் அப்படின்ட்டு. ஏன் எடப்பாடியே கொடுத்துருக்காரு ஆளுநர்கிட்ட 4 லட்சம் கோடி. இந்த பணம்லாம் வாங்கி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு தொகுதிக்கும் 200-300 கோடி செலவு பண்ணாங்க போலக்குது. அங்கதான் போய் கரைஞ்சி போச்சு போலக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆக்ரோஷமா பேசினாரு, ஆக்ரோஷமா நடவடிக்கை எடுக்கிறாரா இல்ல 5 வருஷமா எடப்பாடி பழனிசாமியை பயமுறுத்தி போராட்ட காலத்துக்கு வராமே பாத்துக்கிச்சே திமுக, அந்த மாதிரி இப்ப திமுக பயமுறுத்தி விஜய்க்கு எதிராக பேசாமையே தடுத்து நிறுத்தி போராட்ட காலத்துக்கு வராமே தடுத்து நிறுத்தி அடுத்த முறையை வெற்றி பெறலாம் என்று விஜய் நினைக்கிறாரா? பயமுறுத்துறாரா இல்ல பயங்கரமா களத்துல இறங்குறாரா தெரியல. பொறுத்து பார்க்கலாங்க. நன்றி.